நான் வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டேன். இந்த டிக்கெட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 24 தினார். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருக்கிறோம். 2 டிக்கெட்டு. இதை வந்து கையில் கட்டுவாங்க. அங்கே வந்துட்டு செக்யூரிட்டி செக்கிங் இருக்குது. அந்த செக்யூரிட்டிகிட்ட கொண்டு கொடுத்தோம்னா அதை வந்து அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல செக்யூரிட்டிகிட்ட டிக்கெட்டை கொடுக்குறேன் பாருங்கள். அவங்க வந்துட்டு அதை கையில் கட்டி விடுவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு கட்டி விடுறாங்க. இப்போ அடுத்து வந்துட்டு இப்போ என்னோடய கையில் கட்டுறாங்க பாருங்கள். இதுதான் டிக்கெட்டு. இந்த டிக்கெட்டு வந்துட்டு வர்ற வரைக்கும் உள்ளே கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே வர்றேன். உள்ளே வரும்போது இங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் ஐட்டம்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. கண்ணாடி வேணுமா, ட்ரௌசரு, ஷார்ட்ஸு, டிஷர்ட் எல்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. நம்ம வாங்கன்னா வாங்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம உள்ளே போகலாம். நம்மளை யாரும் ஒன்றும் நிர்பந்திக்க மாட்டாங்க எல்லாம் வாங்கணுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ உள்ளே வந்துட்டேன். இதான் என்ட்ரன்ஸு. இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டு இப்போ இது உள்ளே என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். டிசைன் இயர்னு அதை எழுதியிருக்கு, ஃபன் டிசைன் இயர். நான் இப்போ உள்ளே வந்துட்டு இங்கே எப்படி இருக்குது, இது என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இங்கே வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, இந்த என்டர்டெயின்மெண்ட் என்ன இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு தான். பாருங்கள், பார்க்குறதுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஏரியாவாக இருக்குது. நீங்கள் முதல்ல பழைய வீடியோவில் இந்த பார்ட் 1ல் வந்துட்டு இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் தான், ஃபுல்லு ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வாட்டர் போட்டில் மிதந்துக்கிட்டு நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக சுற்றி வர போகிறேன். எப்படி இருக்குது இந்த அனுபவம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் இல்லையா. தண்ணியில் மிதந்துக்கிட்டே சுற்றி வரும்போது நமக்கு ஒரு வயிறு அடிவயிறு கலக்கிறது மாதிரியும் இருக்குது. ஆனால் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்மளை தள்ளிக்கிட்டு போகுது. நம்ம அது போக்கில் தான் நம்ம போக முடியும். நம்ம வந்துட்டு அது எதிர் திசையில் போக முடியாது. நான் அப்போ அந்த தண்ணி எப்படியெல்லாம் என்னை சுற்றி கொண்டு போகுதுன்னு சொல்லி நான் அந்த பழுவில் மிதந்துக்கிட்டு நான் அப்படியே சுற்றி போகிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. என்னோடய பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏரியா பகரியில் எங்கே இருக்குது, எவ்வளோ டிக்கெட்டு, நான்லாம் இங்கே போகலை. நிறைய பேருக்கு கேள்விப்பட்டதே இல்லை. என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவங்க கூகுளில் செக் பண்ணேன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவாகவும் இருக்குது. தண்ணியில் இது மாதிரி ஒரு வாட்டர் போட்டில் மிதந்துக்கிட்டு இந்த ஏரியாவை சுற்றி பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. நீங்கள்லாம் பகனியில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
கம்ப்ளீட் இந்த ஏரியா சுற்றி வந்தாச்சு. சுற்றி வந்த பிறகு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வயசுன்னாங்க வயசெல்லாம் ஒரு நம்பர் தாங்க. நம்ம சின்ன பிள்ளைன்னா பெரிய ஆளுங்க என்னங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நான் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணேன் இந்த வாட்டர் போட்டில் ஒரு ரவுண்ட் அடித்தது. உண்மையிலே இதெல்லாம் கிடைக்காத ஒன்றுங்க. குகை மாதிரி இருக்குங்க. உள்ளே போகிறோம். கத்தாதீங்க. கத்தும்போது நமக்கு அடிவேரெல்லாம் கலக்குது. பயமாக வர இருக்குது. சூப்பராக இருக்கு இல்லையா அது வெளில வரும்போது. எத்தனை அடி உயரம் இருக்குன்னு தெரியலங்க. 100 அடியா 200 அடியான்னு தெரியல. நான் இப்போ மேலே போகிறேன். நான் இப்போ வந்து தனியாக தான் இந்த ரைடு பண்ண போகிறேன். உண்மையில் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. இந்தவங்களாம் ரைடு போகும்போது எனக்கு பயமாகவும் இருக்குது. இப்போ என்னோட வர்றேன்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ 2 பேரும் இந்த ரைடில் போகிறோம். தனியாக இருக்கும்போது பயமாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன் 2 பேரும் போவோம் அப்படின்னு. நான் தனியாகவும் 1-2 ரைடு பண்ண போகிறேன். கண்டிப்பாக பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணி சறுக்கிக்கிட்டு போகுது. அவர் கத்துறாரு, நான் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்குறாங்க. கயிற்றை பிடிச்சி இழுத்தோம்னா தண்ணி வரும், கயிற்றை விட்டோம்னா தண்ணி நின்றோம். இது மாதிரி இடைக்கிட குளிச்சுக்கலாம். எவ்வளோ சூடாக இருந்தாலும் இங்கே தெரியலை. நிறைய பேர் இது மாதிரி தான் குளிக்கிறாங்க. இங்கே வந்து ஆண்களும் குளிக்கலாம், பெண் இந்த ரைடு வந்து நான் தனியாக தான் போகிறேன். சிலது ரவுண்ட் ஷேப்பு க்ளோஸ்டாக இருக்குது. நான் அந்த ரைடு வேண்டாம், இது ஓப்பனாக இருக்கிறது தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பயமாக இருக்குது. அது மாதிரி ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி வேறு
ஃப்ரெண்டோட போனேன் இல்லையா, அந்த ரைடு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஓப்பன் ரைடு நான் பண்ணுறேன். உண்மையிலே எனக்கு வந்துட்டு ரொம்ப பயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் வரும் இல்லையா. இந்த ரைடு ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. சூப்பராக இருந்துச்சு. தனியாக ரைடு பண்ணாலும் பயமாக இருந்துச்சு, ஆனால் பட்டுன்னு முடிஞ்சதுனால அந்த பயம் போயிடுச்சு. சூப்பருங்க, என்ஜாய் தான். பட்டுன்னு தண்ணிக்குள்ளே விழுந்தோன்னா அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. எங்கேயோ போய்ட்டு நம்ம அடிபட்டு போயிடுவோமோன்னு. ஆனால் எந்த விதமான அடியும் படாது, ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது. நான் வந்து எவ்வளோ உயரத்துலேருந்து மேலே போய் கீழே வரும்போதெல்லாம் அடிவேர் கலக்கிற மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒரு புதுவிதமான என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அதை வந்து அனுபவித்தா மட்டும்தான் சில உணர்வுகளை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். நான் வந்து உள்ளே போகும்போது காலையில் அவங்க சொல்லிட்டாங்க, ஷார்ட்ஸு வந்துட்டு ஒரு நைலான் மாதிரி இருக்கணும், அதாவது ஸ்விம்மிங் ஷார்ட்ஸு டிஷர்ட் அது மாதிரி இருந்தால் தான் உள்ளே விடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே விற்கிறாங்க, வேணா நீங்கள் வாங்கலாம். நான் அங்கே வாங்கலை, என்கிட்ட ஆல்ரெடி நான் ஒரு ஃபேர் கொண்டு வந்திருந்தேன். அது ஏதோ நான் 5 மிஸ்டேக்கோ இல்லை எப்படியோ நான் கொண்டு வந்திருந்தேன், அதனால் எனக்கு யூஸ் ஆகுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அது மாதிரி கொண்டு வாங்க. அதான் உங்களுக்கு இல்லைன்னா உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, மேலெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் செய்ய முடியாது. அது ஒன்று தான், வேறு ஒரு பிரச்சனை. ஃபுல்லு த்ரோவாக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ கிளம்பிட்டேன். ஓகே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.